வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்டாலும் சரி, நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி பூஜை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து பூமி பூஜை போடுறோம் அப்படின்னா, பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து உடைக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து, அதாவது பூமி பூஜை போடுறதுக்கும் முன்னாடி வந்து உடைக்கிறது ஏதாவதுன்னா நம்ம வந்து அந்த டைமில் பண்ணிக்கலாம். பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கட்டுறது தான் வைக்கணும். அந்த சிமெண்ட் வச்சு நம்ம கட்டுறது, உண்டாக்குறது, அதாவது உற்பத்தி பண்ணுறது, அப்படி தான் நம்ம வந்து வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி அந்த பழைய பில்லர்லாம் இருந்ததுன்னா இது மாதிரி இந்த உடைக்கிற வேலையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடணும். அதை கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஆரம்பிக்கிறது வந்து நம்ம வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் வந்து திருப்பிடிச்சிருக்கோம். கீழே வந்து சுற்றி விடுங்க, சுற்றி விடுங்க. கீழே இருக்கா? சரி, ஓகே. இப்போ வந்து அந்த உடைக்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த கம்பி திருப்பிடிச்சதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா நீட் பண்ணணும். அந்த சுற்றி அதை வச்சு நல்லா தட்டிட்டு அந்த பழைய வந்து இந்த சுருக்கி போட்டிருப்பாங்க, வெதரிங் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா ஸ்விப் பண்ணிட்டு இதில் வந்து அந்த எமரி சீட் இருக்குல்ல, சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும்னா ஏசியனில் ப்ரைமர் வரும், ஸ்டீல் ப்ரைமர் வரும், அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லேப் பண்ணி அடுத்த ராடு நம்ம வந்து கட்டணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பழைய சுருக்கிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துடணும். இந்த சுருக்கி அந்த செங்கல் ஜல்லி இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும். இந்த தரவோடு கலவை இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணால் அது வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த பழைய செங்கல் ஜல்லி அந்த சுண்ணாம்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி வந்து பத்திரமா வச்சுட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த தரவோடெல்லாம் நம்ம வந்து எக்காரணம் கொண்டோம் ரீயூஸ் பண்ணக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த தட்டம் இல்லையா, இது வந்து கீழே கொட்டுது பாருங்கள், திருப்பிடிச்சது எல்லாமே கொட்டணும். இது வந்து நம்ம தட்டும்போது கூட கொட்டோம். அப்போ வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம வந்து எக்காரணம் கொண்டோம் அது மேலே வந்து லேப் நம்ம என்ன பண்ணக்கூடாது, லேப் பண்ணி காங்கிரீட் பண்ண இதெல்லாம் நல்லா சிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா நீட் பண்ணி போட்டு வந்து கட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து இப்போ வந்து மேலே மாடியில் வந்து இதை உடைக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம வந்து கீழே போய் பார்ப்போம்.